ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் ரவி கலர்ஸ் புதிய மாடல் குர்தீஸ், குர்த்தி செட், சூப்பரான காட்டன் ஃபேண்ட், பிளாசோ ஃபேண்ட், பத்தியாலா ஃபேண்ட் வகைகள் கிடைக்கும். விதவிதமான துப்பட்டாக்கள், டிசைனர் துப்பட்டாக்கள், ஸ்டால்களும் வாங்கிட வாருங்கள். சாரி ஷேப்வேர், டம்மி ஷேப்வேர்கள், நைட்டிகள், நைட் சூட்கள், டி-ஷர்ட், ட்ராக் ஃபேண்ட், மெட்டர்னிட்டி வியர்ஸ் மற்றும் அனைத்து முன்னணி பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். உங்களை அன்போடு அழைக்கிறது ரவி கலர்ஸ். ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். எண் 275 மற்றும் 277 நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. செல் 99431186. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் போதை மறுவாழ்வு மையம் அமைக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவுறுத்தல். மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு சட்டமன்ற உறுப்பினர் நேரு. அரசு மக்களுக்கு விரோதமான செயலில் ஈடுபட்டால் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை. நவீன வசதிகளுடன் 9 கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும் தாவரவியல் பூங்கா அடுத்த மாதம் திறக்கப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் தகவல். ஆகஸ்ட் 31ஆம் தேதி நடைபெறவுள்ள விநாயகர் சிலை விஜர்சன விழா. புதுச்சேரி கடற்கரை சாலையில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுப்பது குறித்தான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் போதைப் பொருட்களை தடுப்பது குறித்தான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமை வகித்த கூட்டத்தில் கடந்த மாதம் துறை ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அனைத்து துறை அதிகாரிகளிடமும் கேட்டறிந்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பள்ளிகளுக்கு அருகே சோதனை நடத்தப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் சமூக நலத்துறை சார்பில் நிறுத்தங்களில் விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தப்படுவதையும் எடுத்துக் கூறினர். கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து பல்வேறு இடங்களில் சோதனைகளை தீவிரப்படுத்த வேண்டும். புதுச்சேரியில் போதை மறுவாழ்வு மையம் ஏற்படுத்த வேண்டும். அனைத்து ரயில்களிலும் தீவிர சோதனையில் ஈடுபட வேண்டும். போதைப் பொருள் விற்கும் கடைகளுக்கு சீல் வைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தார். இந்த கூட்டத்தில் துணை மாவட்ட ஆட்சியர் இசிட்டா ரதி, முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மின்துறை தனியார் மயமாக்கப்பட்டதாக வெளியான தகவலை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்குவதை எதிர்த்து பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டது. பின்னர் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது எனவும் செய்திகள் வெளிவந்ததைத் தொடர்ந்து போராட்டங்கள் கைவிடப்பட்டது. இந்நிலையில் ஆகஸ்ட் 29ஆம் தேதி செய்தித்தாள்களில் புதுச்சேரி மின்துறை தனியார் மயமாக்கப்பட்டு பங்கு சந்தையில் அதானி எலக்ட்ரிசிட்டி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்தது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதுச்சேரியில் உள்ள பல பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் தோழர்களுடன் மின்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து மின்துறையை தனியார்மயமாக்கும் இந்த சம்பவம் குறித்து தொடர் கேள்விகளை எழுப்பினார். அவருக்கு பதிலளித்த மின்துறை தலைமை பொறியாளர் இது பற்றி தங்களுக்கு எதுவும் தெரியாது என்றும் அமைச்சர் மற்றும் தலைமை செயலர் துறை செயலருக்கு தான் இந்த சம்பவம் குறித்து தெரியும் எனவும் செய்தித்தாள்களில் தாங்கள் படித்தது போலவே நாங்களும் படித்து அதிர்ச்சியடைந்தோம் என்று பதிலளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மின்துறை தலைமை பொறியாளரின் இந்த பதிலை கேட்ட நேரு அதிருப்தியடைந்தார். இதனையடுத்து மின்துறையில் இதுவரை நிரப்பப்படாத காலி பணியிடங்கள் குறித்தும் மின்துறை தனியார் மயமாக்கப்படுவதும் உள்ளிட்ட மக்களுக்கு விரோதமான செயலில் அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வந்தால் அரசை எதிர்த்து போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த சம்பவத்தின் போது பொதுநல அமைப்புகள் பலர் உடன் இருந்தனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் சீரமைக்கப்பட்டு வரும் தாவரவியல் பூங்கா அடுத்த மாதம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நகரப் பகுதியான பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தாவரவியல் பூங்கா கடந்த 1826ஆம் ஆண்டு பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டது. இந்தியாவில் உள்ள தலைசிறந்த பூங்காக்களில் ஒன்றாக திகழும் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவை 200 ஆண்டுகளுக்கு முன்பு சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த ஜார்ஜ் கொராக் சாமுவேல்
வெரோட்டட் என்பவர் உருவாக்கினார். 22 ஏக்கர் பரப்பளவில் 3500 மரங்களுடன் உள்ள இந்த தாவரவியல் பூங்கா சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் தாவரவியல் பூங்கா புனரமைப்பு பணிக்காக மூடப்பட்டது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 9,89 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த பணியில் பூங்காவின் நுழைவு வளைவு, டிக்கெட் கவுண்டர்கள், கழிவறைகள் புனரமைத்தல், வெளிப்புற ஜாகிங் ட்ராக், கண்ணாடி மாளிகை, புதிர் தோட்டம், ஆம்னி தியேட்டர் புதுப்பித்தல், செல்ஃபி பாயிண்ட், வரைபடத்துடன் கூடிய சைகை பலகைகள் ஆகியவை அடங்கும். வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பூங்காவை சுற்றி பார்க்க வசதியாக 4 பேட்டரி கார்களும் மற்றும் புதிதாக பேட்டரியில் இயங்கும் ஒரு சிறுவர் உல்லாச ரயிலும் வாங்கப்பட்டு பூங்காவில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே பூங்கா பணிகளை விரைந்து முடித்து திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்து வந்தனர். இந்நிலையில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வேளாண் துறை அதிகாரிகளுடன் தாவரவியல் பூங்காவை ஆய்வு செய்தார். இந்த ஆய்வுக்கு பின்னர் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தாவரவியல் பூங்கா புதுச்சேரி மாநிலத்தில் சிறப்பான இடம் என்றும் ஸ்மார்ட் சிட்டி மூலம் நிதி ஒதுக்கப்பட்டு புனரமைப்பு பணிகள் 90% முடிந்துள்ள நிலையில் பணிகள் அனைத்தும் தற்போது முடியும் தருவாயில் உள்ளது என்றும் அடுத்த மாதம் செப்டம்பர் இறுதிக்குள் திறப்பு விழா நடத்த முதலமைச்சருடன் பேசியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் பராமரிப்பு பணிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் என்று தெரிவித்த அவர் ISO சான்றிதழ் பெற்று மினி ரயில் இயக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தாவரவியல் பூங்காவில் குழந்தைகள் விளையாட்டு உபகரணங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது வேளாண் துறை இயக்குநர் யாசின் முகமது, ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரி ரவிச்சந்திரன், வேளாண் துறை இணை இயக்குநர் சண்முகவேலு மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர். சிறப்பான ஒரு இடம் உங்களுக்கு தெரியும். இது வந்து ஸ்மார்ட் சிட்டி மூலமாக நிதி ஒதுக்கப்பட்டு ரெனோவேஷன் ஒர்க்கு முடியும் தருவாயில் உள்ளது. இப்போ சரிபார்த்து இன்னும் கூடிய விரைவிலே இந்த அடுத்த மாதத்தில் திறப்பு விழாவுக்கு முதலமைச்சர் கலந்து பேசியிருக்கிறோம். இந்த வருகின்ற மாதத்தில் செப்டம்பர் மாதத்தில் திறப்பு விழா நடக்கும். எல்லாம் நான் பண்ணது 90% முடிஞ்சிடுது. இனிமேல் மெயின்டெனன்ஸ் அண்டு ரெனோவேஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுது. மெயின்டெனன்ஸுக்கான ஆட்கள்லாம் தேர்வு செய்யப்பட்டு வரும் மாதத்தில் திறப்பு விழா நடக்கும். இல்லை அவங்களுக்கு இல்லை 3 years வந்து வாரண்டி பீரியட் இருக்குது. அவங்களே அந்த கம்பெனிக்காரர் மெயின்டைன் பண்ணி தருவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் வந்து எதாக இருந்தாலும் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம். இல்லை அது வந்து அவங்க ஐஐடியில் போன்ற நிறுவனம் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்த பிற்பாடு தான் அது இயக்கப்படும். இப்போது இருக்குது. இப்போ நம்ம தாவரவியல் பூங்கா மூலமாக சில விளையாட்டுகளை உட்படுறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். புதுச்சேரியில் ஆகஸ்ட் 31ஆம் தேதி நடைபெறவுள்ள விநாயகர் சிலைகள் விஜர்சன விழாவையொட்டி கடற்கரையில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. முதல் கடவுளாக கருதப்படும் விநாயகர் பிறந்த தினம் விநாயகர் சதுர்த்தி விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி பொதுமக்கள் தங்களது இல்லங்களில் விநாயகர் சிலைகளை வாங்கி வழிபட்டனர். இதேபோல் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலும் அந்தந்த பகுதி மக்கள் சார்பாக விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விநாயகர் சிலைகளை கரைக்கும் விஜயர்சன விழா ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி கடற்கரை பகுதியில் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி பழைய நீதிமன்றம் எதிரே உள்ள கடற்கரை பகுதியில் வாகனங்கள் மூலமாக பெரிய வடிவிலான விநாயகர் சிலைகளை கடலில் இறக்குவதற்கு கடற்கரை பகுதியில் மணல் கொட்டி சீரமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விநாயகர் சிலைகளை கரைக்கும் விழாவையொட்டி கடற்கரை பகுதியில் கூடும் கூட்டத்தை சமாளிக்க தடுப்பு கட்டைகள் மற்றும் மின்கம்பங்கள் அமைக்கும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறவுள்ள விநாயகர் சிலைகள் விஜர்சன விழாவையொட்டி புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் அசம்பாவிதங்களை தடுக்கவும் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். மேலும் அன்றைய தினம் விடுமுறை தினம் என்பதால் விநாயகர் சிலைகள் செல்லும் சாலைகளில் உள்ள மதுக்கடைகளை மூட வேண்டும் என்றும் கலால்துறை சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பிள்ளையார்குப்பத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோவில் வாசல்கால் அமைக்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் நடைபெற்றது.
புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பத்தில் பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோவில் அமைந்துள்ளது. பழமையான இந்த கோவில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் தற்போது புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 மாதத்திற்கு முன்பு தொடங்கப்பட்ட கோவிலின் கட்டுமான பணிகள் தற்போது மண்டபம் மற்றும் கருவறை கட்டுமான பணிகள் முடிந்து மேல்தளம் ஒட்டும் தருவாயில் உள்ளது. இந்நிலையில் கருங்கல்லாலான வாசற்கால் அமைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார், நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பாய்ந்தான் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வாசல் கால் அமைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் அறங்காவலர் குழுவினர், ஊர் பொதுமக்கள், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஏழாவது ஊதியக் குழுவின் 33 மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் அதே இடத்தில் சமைத்து சாப்பிட்டு 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏழாவது ஊதியக்குழு 33 மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி கொம்யூன் ஊழியர்கள் கூட்டுப் போராட்டக் குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை போராட்டக் குழுவினர் அறிவித்த நிலையில் அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. தொடர்ந்து 19ஆம் தேதிக்குள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தனர். ஆனால் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்று கூறி உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு 5வது நாளாக கூட்டுப் போராட்டக் குழுவினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னதாக விநாயகர் சதுர்த்தியையொட்டி அதே இடத்தில் விநாயகர் சிலை அமைத்து வழிபட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் போராட்ட இடத்திலேயே சமைத்து சாப்பிட்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தில் ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமை வகித்தார். நிர்வாகிகள் சகாயராஜ், கலியபெருமாள், வேளாங்கண்ணிதாசன், முருகையன், மன்னாதன் ஆகியோர் முன்னிலை வகிக்க அரசு ஊழியர் சம்மேளனம், பிரேமதாசன், கூட்டமைப்பு குழு சேஷாச்சலம், ஞானசேகரன் உள்ளிட்ட பலர் சிறப்புரையாற்றினர். ஒட்டுமொத்தமா உள்ள போய் ஒட்டுமொத்தமா இங்கே படுத்து தூங்கிட வேண்டியதான். பல்லு கில்லு வளர்க்காத பாத்ரூம்ல இங்கே இருக்குது, இப்படியே போயிட வேண்டியதான். புதுச்சேரி முத்தியால்பேட்டையின் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகளின் வழிபாடுகளில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். முதற் கடவுளாகவும் எளிமை கடவுளாகவும் போற்றப்படும் விநாயகர் சதுர்த்தி விழா ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதுச்சேரி முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி நகரின் முக்கிய பகுதிகளில் அந்தந்த பகுதி பொதுமக்கள் சார்பாக பல்வேறு இடங்களில் தற்காலிக கூரை அமைக்கப்பட்டு விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு படையல்கள் செய்யப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக முத்தியால்பேட்டை காட்டாமணிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தில் 9ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அண்ணல் அம்பேத்கர் நகர், பெருமாள் கோவில் வீதி, சோலை நகர், பட்டினத்தார் வீதி, சுப்பிரமணியர் கோவில் வீதி ஆகிய பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி அமைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் முத்தியால்பேட்டையின் இந்த பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் கலந்து கொண்டு விநாயகரை தரிசனம் செய்தார். இந்நிகழ்ச்சியின் போது அந்தந்த பகுதி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டு சென்றனர். இந்த வழிபாட்டிற்கு பிறகு பூஜையில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன், அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தின் மகா குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி பெரிய காலாப்பட்டு பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் கடந்த சில நாட்களாக புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் குடமுழுக்கு விழா நடத்த கோவில் நிர்வாகம் சார்பில் முடிவெடுக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வந்தது. இதன் தொடர்ச்சியாக ஆகஸ்ட் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் மகா குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜைகள் அலங்காரங்கள் செய்யப்பட்டு யாகங்கள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான குடமுழுக்கு விழா பாராயணங்கள் முழங்க கோவிலின் கோபுரங்களில் அமைக்கப்பட்டிருந்த கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கோலாகலமாக நடைபெற்ற இந்த குடமுழுக்கு விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட பெரிய காலாப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வழிபட்டு சென்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் அறங்காவலர் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். குடமுழுக்கு விழாவையொட்டி ஏராளமான பொதுமக்கள் கோவிலில் குவிந்ததால் பாதுகாப்பு பணியில் ஏராளமான காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற விநாயகர் சிலைகள் வழிபாட்டு நிகழ்ச்சியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு நன்கொடைகளை வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் விநாயகர் சதுர்த்தியையொட்டி பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகளுக்கு நடத்தப்பட்ட சிறப்பு பூஜையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை பொதுமக்களோடு கொண்டாடினார். அந்தந்த பகுதியில் விநாயகர் சிலை வைத்த விழாக்குழுவினருக்கு 10,000 ரூபாய் வீதம் தொகுதி முழுவதும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகையை நன்கொடையாக வழங்கினார். இதனைத் தொடர்ந்து விழாக்குழுவினர் சார்பில் ரவி பாண்டுரங்கனுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சி அனைத்திலும் தொகுதி கழக செயலாளர் ராஜா ஆகியோர் உடனிருந்தனர். இந்நிகழ்ச்சியின் போது அந்தந்த பகுதிகளில் உள்ள நிர்வாகிகளும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொகுதி செயலாளர் ராஜா மற்றும் தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, தொகுதி துணை செயலாளர் சிவா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை. இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9,470 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,280 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் ஏஎம்என் டிவி 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த ஏஎம்என் யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏஎம்என் யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.